மீனம், விருச்சிகம், கடகம், மகரம், கன்னி இந்த 5 லக்னங்கள் மேஷ ராசி. ஆனால் லக்னம் இந்த 5 லக்னங்கள்ல வந்து 2026 உங்களுக்கு ஜாக்பாட். பயமே கிடையாது. எல்லாத்துலேயும் இறங்கி பிளான் பண்ணால் சூப்பர் சக்ஸஸ், அமேசிங் பிளானர்ஸ். நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடம் 2026 மேஷராசி நண்பர்களுக்கு ஆஃப்டர் ஜூன் இஸ் லைக் அமேசிங். இப்போ இருக்கிற பயம், கலக்கம், டென்ஷன் இதெல்லாம் கிளியர் ஆகிடும். மேஷத்தில் பிறந்த பாதி பேருக்கு வந்து ஒரே பிரச்சனை, எந்த அம்மா பிரிந்து போனாங்களோ, எந்த குடும்பம் ஒன்று சேராமல் பிரிஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷத்துக்கு ஆஃப்டர் ஜூன் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில், உங்கள் சொந்த ஊரில் சந்திரனுடைய வீட்டில் குரு வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர் லேடிஸ், மூத்த பெண்கள், தாய்மார்கள், இல்லத்தரசிகள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இப்போ இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் எடுத்துங்க, ஐஐடி, ஜேஇ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் அமேசிங்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஒரு வேளை எக்ஸாம் வந்துன்னா ஜூனில் ரிசல்ட் வந்துன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார், பொதுவாகவே நீங்க கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சொல்லுங்க சார். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு, இவங்களுக்கான பொது பலன்கள் என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் சார். 2026 மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்படுது. 4ஆம் இடம்னா பொதுவாக சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக பொது வீடு அமையும். பக்கத்தில் வந்து அருமையான ஒரு ஆறு ஓடும், இல்லை நதி ஓடும், அதாவது ஒரு குளம், குட்டை, ஒரு ஏரி, நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடம், இல்லைன்னா பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்கும், இல்லைன்னா அது பக்கத்தில் ஒரு ஓடிகால் ரயில்வே ட்ராக், இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. தே வில் கெட் இன் டு எஃபெக்டிங் மோட். இவ்வளோ நாள் பின்னாடி திரைக்கு இருந்த நபர்கள் இனிமேல் நான் போய் உட்காந்து அதை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி பொதுவாக வந்துடும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து ஆசிரியர் பணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள், கவர்மெண்ட் டீச்சர்ஸாக பிளேஸ் ஆவாங்க. நிறைய பேருக்கு புது புது விஷயங்களை கையெடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அமேசிங் பிளானர்ஸாக இருக்க போகிறாங்க. மேஷத்தில் பிறந்தவங்க இது வரைக்கும் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு 10 தடவை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. திரிகோணத்தில் ராகு இருக்கனால நான் எடுக்கிற முயற்சிகளே ஒருவேளை தப்பாயிடுமோ, தெரியாமல் பண்ணுறணும், இல்லை நம்மளை ஏதாவது தப்பாக யாராவது பிம்பத்தில் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் பொதுவாக இருந்துட்டு இருக்கும். பட் இன் ஜென்ரல் எப்போ அந்த குரு வந்து கடகத்துக்கு போகிறாரோ ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக வீடு அமையிறது, நிலம் அமையிறது. சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான ஒரு நம்ம அமைப்புன்னு சொல்லுவோம். உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பம். உங்கள் வேலையே கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு மேனேஜர் லெவலில், சுப்பீரியர் லெவலில் உட்காரக்கூடிய பிராப்தம் பொதுவாகவே மேஷத்தை கொடுத்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு துட்டு நல்லா வரும். 4ஆம் இடம்னா காசு பணத்துக்குரிய ஸ்தானம். 2ஆம் இடம்னா கையிருப்பு பணம். இன்னைக்கு டேட்டுக்கு செலவு பண்ணுறது உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு ஜோன். அதுக்கும் மீறி வரணும்னா அது 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல எப்போ வந்து குரு போய் ஜூனுக்கு அப்புறம் உட்கார போகிறார். ஜூனுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ ஒரு புதுசாக இடம் வாங்கணும்னா லோன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிப்பாங்க. ஜூனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் மேஷத்துக்கு செம்ம டைம். ஜூனுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கூடிய பிராப்தம், உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பிரச்சனைக்கு வந்து அதாவது பிரிவு தான் ஒரே ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல அதெல்லாம் இல்லை, இனிமேல் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லக்கூடிய நிலைமை வருது. உங்கள் வீட்டிலேயே நிறையா சுப காரியங்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் வீட்டிலன்னு சொன்னால் யாருக்கோ நிச்சயார்த்தம், யாருக்கோ கல்யாணம், ஆனால் ஆரம்பிக்கிறது உங்கள் வீட்டிலேயே இருக்கும். உங்கள் வீடுங்கிறது ஒரு சுபமயமாக இருக்கும். அதாவது உங்கள் வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்கும். அந்த குரு எப்போ அங்கே பிளேஸ் ஆகிறோம், அருமையான கோவில் பக்கத்தில் இருக்கும், ஒரு அம்மன் கோவில் பக்கத்துலேயே வீட்டில் இருக்கும், அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் பொதுவாக மேஷத்துக்கு இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மீனம், விருச்சிகம், கடகம், மகரம், கன்னி இந்த 5 லக்னங்கள் மேஷ ராசி. ஆனால் லக்னம் இந்த 5 லக்னங்கள்ல வந்து 2026 உங்களுக்கு ஜாக்பாட். பயமே கிடையாது. எல்லாத்துலேயும் இறங்கி பிளான் பண்ணால் சூப்பர் சக்ஸஸ், அமேசிங் பிளானர்ஸ். நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடம் திட்டமிடுதல்னு சொல்லுவோம்.
அதில் குரு போய் உட்காந்துருக்கிறது மட்டும் நல்லது பண்ணாது. குரு போய் ஒரு இடத்துல உட்காந்தா பாழ் செய்யும், அதாவது அந்த இடத்த நாசம் பண்ணும். ஆனால் திரிகோணத்தில் சனி உட்காந்து ஒரு முக்கியமான கர்மாவை செய்ய வைக்கிறார். இப்போ அது வந்து யாரெல்லாம் இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கணும், ஒரு புதுசாக ஒரு நிலத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஸ்கூல் கட்ட போகிறேன், இல்லை ஒரு பேங்க்குக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டைம். 2026 மேஷராசி நண்பர்களுக்கு ஆஃப்டர் ஜூன் இஸ் லைக் அமேசிங். இப்போ இருக்கிற பயம், கலக்கம், டென்ஷன் இதெல்லாம் கிளியர் ஆகிடும். மேஷத்தில் பிறந்த பாதி பேருக்கு வந்து ஒரே பிரச்சனை, அதாவது மூர்க்கத்தனமான கோவம். அதாவது அவங்க மனசில் ஒன்றும் இருக்காது, அந்த டைமுக்கு கோவப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தலை போய் இடிச்சிட்டதுக்கப்புறம் ஐயோ வலிக்குது, நான் சொன்னனே அப்போவே கேட்கலையான்னு யாராவது கேட்டதுக்கப்புறம் ஓகேன்றவாங்க. அந்த கன்ஃபியூஷன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு கூட அவங்களால கணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரே பிரச்சனை தலை தான், தலைவலி, அடிக்கடி காய்ச்சல், மைக்ரேன் அட்டாக், இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வயிறு பிரச்சனை கொடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் தீர்வு உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சமநிலையாக இருக்கும்போது பாதிப்புகள் கிடையாது. இப்போ குரு எங்கே வரானோ கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓடின்னு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், சம்டைம்ஸ் இன்னும் உங்களுடைய பிளட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய வேரியேஷன், இதெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க குரு. மருந்து வேலை செய்யும், பேசிக் லாஜிக் அவ்வளோதான். எந்த அம்மா பிரிந்து போனாங்களோ, எந்த குடும்பம் ஒன்று சேராமல் பிரிஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷத்துக்கு ஆஃப்டர் ஜூன் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த ஊரில் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, தோட்டம் வாங்குறது, நிறைய பசுமாடுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது நிறைய பேர் இப்போ சிம்பிளாக சொல்கிறோம், ஒரு ஐஃபோன் வாங்கினா 1.5 லட்ச ரூபா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் போட்டு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பசுமாடு வாங்கினா ஒரு 70,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 2 பசுமாடு வாங்குறீங்க, 1.5 லட்சத்தில் ஐஃபோன் வைக்கிறீங்கன்னா அது ஒரு 40,000 50,000 தான் ஐஃபோன் போகும். ஆனால் அந்த 2 பசுமாடு அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னொரு 2 பசுமாடை உருவாக்கணும். ஸோ டோட்டல் நெட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும். அதனால் நிறைய பேர் கோ சம்ரக்ஷணத்தில் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அது குரு புஷ்ய யோகம் வரும்பொழுது இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னதுன்னா அவங்களுக்கு சொன்னனே பசுமை புரட்சின்னு, தட் இஸ் ஹவ் இட் கோஸ். அதில் மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்கள் இதை பற்றி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். மெயினாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்திரனுடைய வீட்டில் குரு வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர் லேடிஸ், மூத்த பெண்கள், தாய்மார்கள், இல்லத்தரசிகள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஷம் இன் ஜென்ரலே வந்து 2022 ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாம். மேஷராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கரெக்ட் கேள்வி. 4ஆம் இடம்னா மாணவ மாணவிகளுக்கான ஒரு ஸ்தானம். அதில் போய் குரு உட்காந்து இவ்வளோ நாள் படிக்க முடியல, நான் எடுக்கிற முயற்சிகள் வந்து பேசிக்கலாக சரியா இல்லை, எக்ஸாம்ஸ் பிளான் பண்ணுறேன் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எடுத்துங்க, இல்லை டிஎன்பிசி எடுத்துங்க, எனி குரூப்ஸ், இன்ஃபேக்ட் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் எடுத்துங்க, ஐஐடி, ஜேஇ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனுக்கு அப்புறம் அமேசிங்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல ஒரு வேளை எக்ஸாம் வந்துன்னா ஜூனில் ரிசல்ட் வந்துன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பிஃபோர் மே இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல், பட் ஆஃப்டர் மே, ஆஃப்டர் ஜூன் இட் இஸ் யுவர் டைம். அதாவது குரு எப்போ கனெக்ட் ஆகுதோ மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும். ஸோ அப்படி இன் ஜென்ரல் பார்க்கும்போது மேஷத்துக்கு பேசிக்கலாக மாணவ மாணவிகளுக்கு ஆகட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அமேசிங்காக இருக்குது, தைரியமாக இருக்கும். ஓகே, மேஷராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடணும்? சரி, சனி குரு காம்பினேஷன் இன் ஜென்ரல் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தான் தொடணும். ஸோ மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு தடவை 2026 பிறந்த உடனே போய் பாட்டுவாங்க. ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக போங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நான் பண்ணுறேன், நீங்கள் வேண்டிக்கிங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களுக்கு அதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் நல்லா இருப்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, ஃபேமிலி நல்லா இருக்கும். 2026 சுபிக்ஷமாக இருக்கும். ஓகே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 நியூ இயர் பலன்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.